ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழனி ஜாப்ஸ் இன்ஃபோ. நாம் இன்னைக்கு தமிழக அரசோட சமூக நலத்துறையின் கீழ் செயல்பட்டு வர்ற சட்டங்கள் மற்றும் திட்டங்களோட பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் மாவட்ட மகளிர் அதிகார மையம் செயல்பட்டு வருது. அந்த இதில் உங்களுக்கு போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே சேரும். நீங்களும் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தருமபுரி மாவட்டத்தில் சமூக நலத்துறையின் கீழ் செயல்பட்டு வர சட்டங்கள் மற்றும் திட்டங்களை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், மேலும் அது சார்ந்த உங்களுக்கு எல்லா டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறதுக்கும் ஒரு ஒருங்கிணைந்த மத்திய மற்றும் மாநில அரசு சார்ந்த திட்டங்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதன் மூலம் நீங்கள் பயன்படுற வகையில் வழி செய்ய சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் மாவட்ட மகளிர் அதிகார மையம், அதாவது DHEW செயல்பட்டு வருது. அதில் இப்போ மாவட்ட மகளிர் அதிகார மையத்தில் இருக்கிற காலி பணியிடங்களை நிரப்புறதை பொறுத்து நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேட் இன் சோஷியல் ஒர்க் ஆர் அதர் சோஷியல் டிசிப்ளின்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் வில் பி ப்ரிஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான ஏஜ் பார்த்திங்கன்னா 35 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிலோ 35 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் போஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா 1ன்னு போட்டிருக்காங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜெண்டர் ஸ்பெஷலிஸ்ட், அதாவது பாலின வல்லுனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான எக்ஸ்பீரியன்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் வித் த கவர்மெண்ட் அல்லது நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இன் ஜெண்டர் ஃபோக்கஸ்டு தீம்ஸ், அந்த ரிலேட்டடாக இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான மந்த்லி சேலரி பார்த்திங்க அப்படின்னா 21,000 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு யார் யார் விண்ணப்பம் பண்ணணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க எல்லாருமே www.dharmaburi.nic.in, அதாவது இந்த வெப்சைட்டோட அஃபீஷியல் வெப்சைட் தான் இது, தருமபுரியோடது. அதுக்கு நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட்டில் போய் பதிவிறக்கம் செஞ்சும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க தகுதியான நபர்கள் தங்களோட சுய விபரங்களை 15/11/2025 மாலை 5 மணிக்குள்ளே பழைய மாவட்ட ஆட்சியர் வளாகம், மாவட்ட சமூக நல அலுவலகம், கூடுதல் கட்டிடம் என்ற முகவரிக்கு நேர்லேயோ இல்லை தபால் மூலமாகவோ கிடைக்குமாறு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இதோட விவரங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா 0434223054 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கண்டிப்பாக டவுட் கேட்டுக்கலாம். இதோட என்ன அட்ரஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், கூடுதல் கட்டிடம், தருமபுரி மாவட்ட ஆட்சியரகம். அதில் நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்பி வைக்கணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். யார் யார் அப்ளை பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கரெக்டாக 15/11/2025 அன்றைக்கி ஈவினிங் 5 o'clock நேர்லையோ இல்லை தபால் மூலமாகவோ அங்கே போய் சேர்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வர அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்டில் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயம்லாம் தெரியறதில்ல. ஸோ அதற்காக நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறையா நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஜாப் வேகன்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் ஆகும். அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.